ஜாதியில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இந்த மசோதாவானது மாநிலங்களவையில் பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் இந்த மசோதா ஒப்புதல் பெறப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் சுஜித்ரா இணைந்திருக்கிறார். சுஜித்ரா, தற்போது குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்திகள் இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். உயர் சாதியில் பொருளாதாரத்தில் பின்னடைந்தவர்களுக்காக 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு மசோதாவிற்கு தற்பொழுது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக மருத்துவம், கல்வி, படிப்பு உள்ளிட்ட ஆகிய பல்வேறு சலுகைகள் இந்த 10% இடம்பெற உள்ளது. குறிப்பாக மத்திய மற்றும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் கடந்த வாரம் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு தற்பொழுது குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவை அமல்படுத்துவதற்கான ஒப்புதலை இன்று வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ ஆணையம் தற்பொழுது குடியரசுத் தலைவருடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 10% இடஒதுக்கீடு பொறுத்த அளவில் மாநில மக்களவையில் 323 ஓட்டுகளுடன் மாநிலங்களவையில் 165 ஓட்டுகளுடனும் முழு மனதாக, அதாவது பல்வேறு கட்சிகளுடைய எதிர்ப்புகளுக்கு இடையே இந்த மசோதாவானது நாடாளுமன்றத்தில் அமல்படுத்தப்பட்டது. அதன் பிறகே தற்பொழுது முழுமையான சட்டமாக அமலாகியுள்ளது. ஆக்சுவலி இந்த மசோதாவை பொறுத்த அளவில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பல கடும் எதிர்ப்பை முன்வைத்தாலும் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட மத்தியில் ஆளும் கட்சிகளானது பலத்த ஆதரவு இதற்கு இருந்தது. அந்த ஆதரவிற்கு பிறகுதான் 2 நாட்களில் இந்த மசோதாவானது நாடாளுமன்றத்தில் அமல்படுத்தப்பட்டு தற்பொழுது முழுமையாக சட்டமாக தற்பொழுது அமலாகி வருகிறது. அதாவது இன்று குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதால் நிச்சயமாக நாளை முதலே இந்த இடஒதுக்கீடானது அமலுக்கு வருகிறது. இனிமேல் உயர் சாதியில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு குறிப்பாக படிப்பு மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழங்கப்படுவதற்கான அனுமதி தற்பொழுது இந்தியா முழுவதும் அமலாகியுள்ளது. நன்றி சுஜித்ரா. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த மசோதாவானது இன்று குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. உயர் ஜாதியில் பின்தங்கியவர்களுக்கு 10% பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கிடைக்கும் இந்த மசோதா தற்போது குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்தோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுஜித்ரா தர கேட்டோம்.